வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜியோதர்மல் எனர்ஜி பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன், எனர்ஜி obtained from the earth's interior high temperature is known as geothermal energy. இப்போது நம்ம பூமிக்கு உள்ளே போகும்போது உள்ள டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சரை பயன்படுத்தி நம்ம அதிலேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம், எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் ஜியோதர்மல் எனர்ஜி. ஜியோனா எர்த், தெர்மல்னா ஹீட், அதில் வர எனர்ஜி தான் ஜியோதர்மல் எனர்ஜி. நெக்ஸ்ட், இன் சர்டைன் கேசஸ் த எர்த் inherent fractures allow hot water or steam to escape through the earth layers and releases then at a certain time intervals. இப்போ பூமியில் சில டைம் என்ன ஆகும், வெடிப்பு வரும், அதான் ஃப்ராக்சர். வெடிப்பு வரும்போது பூமிக்கு அடியிலிருந்து அந்த ஹாட் வாட்டர்ஸ், ஹாட் ஸ்டீம், ஸோ இந்த மாதிரிலாம் வெளியில் வரும். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமில், ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த ஜியோதர்மல் எனர்ஜிலாம் வந்து உருவாக்கலாம். நெக்ஸ்ட், ஆர்டிஃபிஷியல் கேஸஸ். இது நம்மளே என்ன பண்ணுவோன்னா பூமியில் ஒரு ஹோல் போட்டு அந்த ஹீட்டான ரொம்ப ஹையஸ்ட் டெம்பரேச்சர் உள்ள அந்த இடத்துக்கு போயிட்டு அதிலிருந்து வர அந்த ஸ்டீமை எடுத்து அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோன்னா ஜியோதர்மல் எனர்ஜியை உருவாக்கும். அதான் ஆர்டிஃபிஷியல் கேஸஸ். இன் ரேர் கேசஸ் வி மே பர்பஸ்ஃபுல்லி ட்ரில் எ ஹோல் அப் டு த ஹாட் ஜோன் அண்ட் இன்சர்ட் எ பைப் த்ரூ இட், காசிங் ஹாட் வாட்டர் ஆர் ஸ்டீம் டு ரஷ் அவுட் அண்டர் ஹை ப்ரெஷர். ஸோ ட்ரில் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஒரு பைப்பு உள்ளே செலுத்துவாங்க ஹாட் ஜோன் வரைக்கும். அதுலேருந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் மேலே வரும். ஒரு அனல் காற்றாக வரலாம், இல்லை வாட்டராக கூட வரலாம். ஆஸ் ஏ ரிசல்ட், the hot water generated by natural gases may drive the rotor of a generator generating electricity. ஸோ அதுலேருந்து வர அந்த அனல் காற்று டர்பைன் சுற்றி அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டியை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், அட்வான்டேஜஸ். மோர் எனர்ஜி. ஜியோதர்மல் பவர் பிளான்ஸ் ஹாவ் எ லார்ஜ் கெப்பாசிட்டி. ஸோ நிறைய எனர்ஜி கிடைக்கும், ஓகேங்களா. Consistent rate, because geothermal power plant do not utilize fuel. They do not have to consider the cost of fuel, allowing them to give their customers stable energy cost. ஸோ அவங்களுக்கு ஃபியூவல் தேவைப்படாது, டைரெக்டாக எனர்ஜி நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதான் கன்சிஸ்டன்ட் சொல்கிறது. லோ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். when compared to conventional power plant, geothermal systems require little maintenance. ரொம்ப மெயின்டெனன்ஸ் கம்மி தான், செலவும் கம்மி தான். ஸோ நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே ஒரு அட்வான்டேஜஸ். என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது? ஈக்காலஜிக்கல் இஷ்யூ. எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் கேன் பி டெட்ரிமெண்டல் டு த ஈகோசிஸ்டம், ரிசல்ட்டிங் இன் எ ஷார்ட்டேஜ். ஸோ நம்ம இந்த ஜியோதர்மல் எனர்ஜிக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரெஷ் வாட்டர், நன்னீரை நம்ம அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருப்போம். அதனால் நம்ம அந்த ஈகோசிஸ்டத்துக்கு கெடுதலை உருவாக்குறோம், டெட்ரிமெண்டல். அதனால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஷார்ட்டேஜ் ஆகிடுது. Geographical boundaries. Geothermal activity is greatest near the earth crust tectonical fault lines. ஸோ எங்கெல்லாம் வந்து அந்த டெக்டானிக் பிளேட் இருக்கோ அந்த ஃபால்ட் லைன்ஸ் அந்த இடத்துல தான் வைப்பாங்க. ஜியோதர்மல் எனர்ஜி இஸ் த மோஸ்ட் ப்ராமிசிங் இன் தீஸ் ஏரியாஸ். ஸோ அந்த இடத்துல தான் வைக்க முடியும், எல்லா இடத்துலையும் வைக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து ஹாட் ஜோன், அந்த கேப் இருக்கும். ஸோ அந்த கேப் வழியாக மேலே வரும். இன்ஸ்டெபிலிட்டி டியூ டு எர்த்குவேக். There is evidence that geothermal constructions have produced subsurface earthquake in several places of the planet. ஸோ சில டைம் நம்ம அந்த ஜியோதர்மல் எனர்ஜி ஒரு இடத்துல வைக்கும் போது எர்த்குவேக் வரும். ஸோ எர்த்குவேக் நம்மளாக உருவாக்கிக்கிறதுன்னு அர்த்தம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து இந்த ஜியோதர்மல் எனர்ஜி உருவாக்குற அந்த ப்ராசஸில் நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஜியோதர்மல் எனர்ஜி. எப்படி ஜியோதர்மல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறது? Dry steam, the oldest geothermal technology, extract steam from earth fissures, FISSURES, and utilizes to directly drive a turbine. எர்த் ஃபிஷர்ஸ்னால் எர்த்துக்கு அடியில் இருக்கிற அந்த ஹாட் ஜோனை தான் நம்ம ஃபிஷர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அங்கேருந்து அந்த ஸ்டீமை எடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா டேரெக்டாக அந்த டர்பைனுக்கு சொல்லுவோம். சில டைம் என்ன ஆகும்னா எர்த்துக்கு மேல் புறத்துலேயே கொஞ்சம் பள்ளத்துலேயே நம்மளுக்கு அந்த சூடு கொப்பளங்கள் தண்ணிலாம் வரும். அந்தமாரி ஏரியாஸ்லையும் நம்ம அந்த ஃபிஷர்ஸ்லாம் பார்க்கலாம். டீப் ஹை ப்ரெஷர் ஹாட் வாட்டர் இஸ் ட்ரான் இன்டு கூலர் லோ ப்ரெஷர் வாட்டர் பை ஃப்ளாஷ் பிளான்ட்.
ஸோ இந்த டெக்னிக் பாருங்கள், ரொம்ப ஹை ப்ரெஷர் ஹாட் வாட்டர் எல்லாமே ட்ரான் பண்ணிவிடுவோம் கூலர்லேருந்து. அப்புறம் லோ ப்ரெஷர் வாட்டர் வந்து ஃப்ளாஷ் மூலயமா வந்து ட்ரான் பண்ணும். ஸோ ஃப்ளாஷ் மூலயமா லோ ப்ரெஷர் வாட்டர், அப்புறம் இந்த டீப் இந்த கூலர் மூலயமா ஹை ப்ரெஷர் ஹாட் வாட்டர்லாம் மொத்தம் ட்ரான் பண்ணும். இந்த ப்ராசஸில் the steam produced by this process is utilized to power the turbine. இதிலிருந்து அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்டீம் அனல் ஆவி இருக்குல்லையே நீராவி, அதுலேருந்து தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அந்த எலக்ட்ரிசிட்டியை த்ரூ டர்பைன். நெக்ஸ்ட், the heated water in binary plant is passed through a secondary fluid with a substantially lower boiling point than water. ஸோ வாட்டரை விட லோவர் பாயிலிங் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, வாட்டருக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், அந்த நிலைமையில தான் கொதி வரும். அதுக்கு முன்னாடிக்கு அந்த லோவஸ்ட்டு பாயிலிங் பாயிண்ட் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஹீட்டட் வாட்டரை வந்து பைனரி பிளான்ட்டில் இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் செகண்டரி ஃப்ளூயிட் அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்புவாங்க. திஸ் காசஸ் த செகண்டரி ஃப்ளூயிட் டு எவாப்ரேட் விச் தென் பவர்ஸ் எ டர்பைன். இது எவாப்ரேட் ஆகிட்டு அந்த டர்பைனில் வந்து சுத்த விடும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஜியோதர்மல் எனர்ஜி. ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன். ஜியோதர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ் ஆர் டிப்பிக்கலி built within a 2 mile radius of the geothermal reservoir. எங்கே ஜியோதர்மல் ரெசர்வாயர் வச்சுருக்கோமோ அங்கேருந்து ஒரு 2 மைல் தூரத்துக்கு பக்கத்துலேயே அப்படியே ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த பவர் ஸ்டேஷனை வச்சுருந்தோம். These steam reserves are either utilized to create a steam directly for the operation or to heat water before it is used to turn the turbines of an electrical generator. ஸோ இது ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒன்று டர்பைனை அந்த சுற்றுறதுக்காக பயன்படுத்தலாம், அந்த டர்பைனை ரொட்டேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்திக்கலாம், இல்லை நம்ம டைரெக்டாகவே அந்த அனல் அந்த ஆவி நீராவியை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே அந்த இடத்துல யூஸ் பண்ணி நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த பவர் ஸ்டேஷனை. நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சரில் எங்கே பயன்படுது? இன் கோல்டர் ரீஜியன்ஸ் ஜியோதர்மல் எனர்ஜி இஸ் யூட்டிலைஸ்ட் டு வார்ம் இரிகேஷன் வாட்டர் ஆர் க்ரீன் ஹவுசஸ். இப்போது பூமியிலே நல்லா சில்லுன்னு இருக்கிற இடத்துலலாம் வந்து என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஒரு சூடான கிளைமேட் வேணும் அந்த செடிகளுக்கு க்ரோத் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ஜியோதர்மல் எனர்ஜி மூலிமா நம்ம அந்த வார்ம் ஹேரை கொடுக்கலாம், வார்ம் ஸ்டீமை கொடுக்கலாம். இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. ஜியோதர்மல் எனர்ஜி இஸ் எம்ப்ளாய்டு இன் த இண்டஸ்ட்ரி ஃபார் எ வெரைட்டி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூடிங் த பாஸ்டரைசேஷன் ஆஃப் மில்க் அண்ட் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு. கோல்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா, கோல்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் ஆர்ஓ காம்பவுண்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்ஓ காம்பவுண்ட்லேருந்து நம்ம அந்த கோல்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம் சைனைடெலாம் பயன்படுத்தி. ஸோ அந்த இடத்துல அது மட்டும் இல்லாமல் மில்கை பாஸ்டரைஸ் பண்ணுறதுக்கு, மில்கை பதப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு கொண்டு வரதுக்கு, இது எல்லாமே நம்ம இந்த இண்டஸ்ட்ரீஸில் இந்த ஜியோதர்மல் எனர்ஜியை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட், என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அன்லைக் ஃபாசில் ஃபியூவல்ஸ், geothermal energy does not generate any toxic gases while usage, making it non-polluting and ecological friendly. ஸோ டைடல் எனர்ஜி மாரியே தான் இந்த ஜியோதர்மல் எனர்ஜியும் எந்த ஒரு ரேடியேஷன்ஸும் சரி எந்த ஒரு டாக்ஸிக் கேஸஸும் சரி ரிலீஸ் பண்ணாது. ஸோ அதனால் எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு பொல்யூஷனும் ஏற்படுத்தாது. ஃபர்தர் மோர் தேர் ஆர் நோ பை ப்ராடக்ட்ஸ் ஆர் ரெசிடிஸ். பை ப்ராடக்ட் என்னது, இப்போ ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று உள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி இங்கே எந்த ஒரு பை ப்ராடக்ட்டும் வந்து வராது. எக்கனாமிக்கலி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் என்விரான்மெண்ட்லேயும் ஃப்ரெண்ட்லி தான் இந்த ஜியோதர்மல் எனர்ஜி. Screenshot time. Definition. Next, in certain cases. Next, artificial guesses. Next, advantages, disadvantages, production of geothermal energy, continuation, applications, electricity production, agriculture, industry and environment friendly. ஸோ உங்களுக்கு ஜியோதர்மல் எனர்ஜி ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ராப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.